விராட் கோலியோட ஃபேன் ட்வீட்டுக்கு ரிஷப் பண்ட் ஆங்கிரியாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. விராட் கோலி ஃபேன் வந்து ஃபேக் நியூஸை ஒரு ட்வீட்டாக போட்டார். அந்த ட்வீட்டில் விராட் கோலி ஃபேன் என்ன போட்டார்னா, பண்ட் வந்து மேனேஜர் மூலயமா இந்த வீக் வந்து ஆர்சிபியை அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆர்சிபியில் கேப்டன்சி வேக்கன்சி இருக்கிறதுனால பண்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபேக்காக ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ட்டை வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க. விராட் கோலி வந்து பண்ட்டு வந்து ஆர்சிபிக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா பண்ட் வந்து பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்தியன் டீம்லையும் டிசி டீம்லையும் இருக்கிறதுனால ஆர்சிபியில் வேணாம் அப்படின்ட்டு விராட் கோலி சொன்னார் அப்படின்ட்டு ஃபேக்காக ட்வீட் பண்ணார். அதுக்கு பண்ட் வந்து ஆங்கிரியாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, எதுக்கு நீங்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, சென்சிபிளாக இருங்க, இதெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குது, ரீசனே இல்லாமல் அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமும் இல்லை, லாஸ்ட்டாகவும் இருக்காது. ஆனால் இதை வந்து நான் வெளியே சொல்லி ஆகணும். ப்ளீஸ் எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணுங்க. உங்களுடைய சோ கால்டு சோர்சஸ் கூட சேர்ந்து ரீசெக் பண்ணுங்க. எவ்ரிடே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் தான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கிட்டையும் தான் சொல்கிறேன் அப்படின்னு ஆங்கிரியாக ஆர்சிபி ஃபேன்கிட்ட ரிப்ளை பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ட். இதேமாரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.